நம்ம எப்போ நல்லதாக ஏதாவது செய்கிறோமோ, சரியான பேன் எடுக்கிறோம், சரியான பென்சில் எடுக்கிறோம். ஒரு முக்கியமான ஆவணத்துல கையெழுத்து போட வேண்டியிருந்தாலும், அதுக்காக நல்ல பேன் எடுத்துக்கொள்கிறோம். கர்மா என்பது என் விதியை எழுதும் அந்த களம்தான். எப்போதாவது ஏதாவது நடக்கிறது, ஒருவேளை இது, ஒருவேளை அது, ஒரு பக்கம் ஏதாவது வருகிறது, இன்னொரு பக்கம் ஏதாவது, ஒருவன் எழுந்து வருகிறான், ஒருவன் போய்விடுகிறான். இதுதான் வாழ்க்கை. மற்றும் ஒவ்வொரு முறையும் இப்படி சில நிகழ்வுகள் நடந்தால் நான் பதிலளிக்க வேண்டும். நான் அந்த காட்சியை பார்க்க வேண்டும், அந்த காட்சியை எதிர்கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதல் எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும். நான் எப்படி பதிலளிக்கிறேனோ அதனால் என்ன எழுதப்படுகிறது என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் விதி. நம் வாழ்க்கையில இருந்து எப்படி ஒரு விதியை விரும்புகிறோம்? நல்ல விதி ஏற்கனவே இருக்கிறது, இல்லையெனில் இங்கே உட்கார்ந்திருக்க மாட்டோம். நல்ல விதி ஏன் வேண்டும்? நமக்கு சிறந்த விதி வேண்டும்.